தன் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு முன் மோடி மீது நடவடிக்கை எடுத்தாக வேண்டும் என்று வாரணாசி காங்கிரஸ் வேட்பாளர் அஜய் ராய் கூறியுள்ளார். வாரணாசி காங்கிரஸ் வேட்பாளர் அஜய் ராய் தனது உடையில் காங்கிரசின் கை சின்னம் பொறித்த பேட்ஜை அணிந்து ஓட்டு போடச் சென்றதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து கருத்து கூறிய அஜய் ராய் தான் வேண்டுமென்றே அவ்வாறு செய்யவில்லை என்று கூறினார். இதே உடையுடன் பிரச்சாரம் செய்ததாகவும் அந்த உடையை ஓட்டு போடும்போது மீண்டும் அணிந்து வந்ததாகவும் அஜய் ராய் கூறினார். ஓட்டுச்சாவடிக்குள் நுழையும் முன் யாராவது அதிகாரிகள் தடுத்திருந்தால் பேட்ஜை அகற்றியிருப்பேன் என்று கூறிய அஜய் ராய் தன் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு முன் தாமரை சின்னத்தை தூக்கி காட்டிய மோடி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். कार्रवाई करनी पहले ही चाहिए, उनके खिलाफ पहले ही कार्रवाई होनी चाहिए, उनके ऊपर पहले ही कार्रवाई होनी चाहिए। मेरे ऊपर अगर कार्रवाई को पहले उनके ऊपर कार्रवाई करनी चाहिए। चुनाव आयोग ऑलरेडी उनको क्लीन चिट दे चुका है। नहीं तो ये चुनाव फिर से विचार करके कार्रवाई करें उनके खिलाफ। अगर मान लीजिए आपके खिलाफ मामला दर्ज होता है तो क्या आगे क्या रास्ता तैयार करें? हम उस पर तैयारी करेंगे, देंगे उसका जवाब देंगे। वो नोटिस आने दिए, जवाब देंगे। ஏப்ரல் 30ஆம் தேதி குஜராத்தில் லோக்சபா தேர்தல் நடந்தபோது காந்தி நகரில் ஓட்டளித்த மோடி ஓட்டுச்சாவடிக்கு வெளியே பாரதிய ஜனதாவின் தாமரை சின்னத்தை கையில் தூக்கி பிடித்தபடி பேட்டியளித்தார். இது தொடர்பாக 2 வழக்குகள் மோடிக்கு எதிராக பதிவு செய்யப்பட்டன. ஓட்டுச்சாவடியிலிருந்து 100 மீட்டருக்கு அப்பால் மோடி பேட்டியளித்ததால் தேர்தல் விதி எதுவும் மீறப்படவில்லை என்று குஜராத் போலீஸ் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.